ஹாய் ஹாய் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் எனது பெரிய பெரிய வணக்கம். இந்த ஒரு 2 கிழமையாக தான் வெயில் அடிச்சது. இப்போ மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே சரியான மழை, அதுவும் மழை பெய்யுது வெயில் அடிக்குது, மழை பெய்யுது வெயில் அடிக்குது. உடுப்பு காய வைக்கவும் வெளியில் போகிறதுக்குமே ஒரு இதாக இருக்குது. மழை பெஞ்சாலே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். என்னடா பண்ணுறது. இன்றைக்கி வந்துட்டு காளான் கறி. காலையில் போஞ்சி பெரட்டனேன், அது வீடியோ எடுக்க முடியல, என்ன அவசரமாக சமைச்சேன். இப்போ வந்து காளான் கறி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். காளான் நல்லா சின்னதாக பிச்சு போட்டுக்கணும். அதை ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அந்த காளானை அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். அதுக்குள்ளேயும் நமக்கு மற்ற தேவையான வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை, ரம்பை அதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான். ஒரு 10 நிமிஷம் பிறகு சட்டியை நல்லா சூடாக்கிட்டு எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ரம்பை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடணும். நல்லா தாளித்த பிறகு அதிலே மஞ்சத்தூள், மசாலாத்தூள், கொச்சிக்காத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு, உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் தேவி திக்கு பால் எடுத்து ஊற்றிடுங்க. என்கிட்ட தேங்காய் பாலில் தேங்காய் இருக்குது, தேங்காய் திருவசங்கிட்ட பட்டுக்கிட்டு தேங்காய் மாவை பாவிச்சிட்டேன். இன்றைக்கி தேங்காய் மாவு ஒரு கரண்டி போட்டிருக்கேன். அதை நல்லா கிண்டிட்டு அதுலேயே இந்த காளானை போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா மூடி வேக வச்ச பிறகு கிண்டி விட்டு திருப்பி ஒருக்கா மூடி வைங்க. அந்த சட்டி சூட்டுக்கே நல்லா வேகும். திருப்பி